தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயுமே நமக்கு செம்மையாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஸ்கிரிப்ட்லேயும் காட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்லேயும் தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு 4 லைன் ஃபார்ம் ஆயிரும். மேலே ஒரு ஜோனு, கீழே ஒரு ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று மேல் நோக்கி போகும், இல்லை கீழ் நோக்கி வரும். மார்க்கெட் மேல் நோக்கி போச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து செல் பண்ணுவோம். கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பை ஜோன்லேருந்து பை பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்றைக்கி பார் ரீப்ளே பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதிலேருந்து வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு ஸ்பீடு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு 4 லைன் ஃபார்ம் ஆச்சு. மேல் நோக்கி மார்க்கெட் மேலே போகலை, கீழ் நோக்கி தான் வந்திருக்கு. கீழ் நோக்கி வந்ததில் எது வரைக்கும் வந்திருக்கு, நம்மளுடைய பை ஜோனை வந்து டச் ஆகிடுச்சு. இப்போ பை ஜோனில் டச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். 54,765 வந்து நம்மளுடைய பை என்ட்ரி. அப்போ 54,700 கால் ஆப்ஷனை வாங்கலாம், இல்லை 800 கால் ஆப்ஷனை வாங்கலாம், இல்லை 900 கால் ஆப்ஷனை வாங்கலாம். இல்லை ஏடிஎம்மில் இந்த மணியில் வாங்குறீங்கன்னா 54,600 500 கால் ஆப்ஷனை நீங்கள் வாங்கலாம். இல்லை சார், என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, நான் வந்து செல்லிங் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் 54,700 புட் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிங்க. இப்போ 30 குவான்டிட்டி வந்ததுனால நீங்கள் ஒரு 40 பாயிண்ட் மறுபடியும் வச்சுக்கலாம். பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் வச்சுக்கிங்க. இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம பேங்க் நிஃப்டிங்கிறதுனால நம்ம வைக்க வேண்டியது வந்து டைனி டூ ஸ்டாப் லாஸு, டைனி டூ டார்கெட்டு. இப்போ மார்க்கெட்டு பை ஆக்டிவேட் ஆனவங்க என்ன பண்ணணும், உடனே பையோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணணும். கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டையும் நீங்கள் என்னேபிள் பண்ணிக்கிங்க. ஏன் அது அப்படின்னா, சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவர்சல் என்ட்ரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மினிட்டுக்கு மாற்றிடுறேன். அப்படியே 3 மினிட்ஸ்னால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் தெரியாது. அதனால் அப்படியே என்ன பண்ணுறேன், 1 மினிட்டில் மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பை இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆக்டிவேட் ஆன உடனே அடுத்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சா, அதாவது 9:50க்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய எஸ்எல் வந்து 54,703, அதுவும் க்ளோசிங் பேஸில் தான் நம்ம எக்ஸிட் ஆகுவோம். இங்கே என்ன இருக்குது, நமக்கு 9:50க்கு வந்து லோ வந்து 54,706 தான் வந்திருக்கு. அப்போ நம்மளோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகலை. இப்போ எஸ்எல் வந்து எதை பேஸ் பண்ணி வைக்கிறது, ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி வைக்கணுமா, இல்லை ஆப்ஷன் ப்ரைஸை பேஸ் பண்ணி வைக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். ஓகே, அப்போ இங்கே நமக்கு 40 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அது எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் நமக்கு பக்காவாக கொடுத்துருச்சு. இன்னொரு தடவை நம்மளுடைய செல் ஜோனுக்கே போயிருக்கு, அதே மாதிரி ஆக்டிவேட் ஆகிருக்கு. திருப்பியும் 2 டார்கெட் கொடுத்துருக்கு. மறுபடியும் அதே ஜோனுக்கே போயிருக்கு, செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. மறுபடியும் 3 டார்கெட் கொடுத்துட்டு இன்னமும் மார்க்கெட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம யூஸ் பண்ண நமக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பயம் ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. இதில் ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் சார், சப்போஸ் நான் வந்து இங்கே பை எடுத்துட்டேன், நான் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போடல, டார்கெட்டும் புக் பண்ணலை, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. ஓகேவா, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. இன்றைக்கி லாஸு எடுத்திங்கன்னா 1000 ரூபா 1500 லாஸ் இருக்கும். அதுவே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் அதே ஹோல்டு பண்ணி மார்க்கெட் மேலே வரும் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில் வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே வராது. ஓகே, இது மார்க்கெட் மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போங்க. இந்த இடத்துல நம்ம இங்கே பி ட்ரெண்டு ஐ ட்ரெண்டுலாம் கொடுத்துருக்கோம். அதை கூட அதுவும் இல்லைன்னா நீங்கள் சும்மா பொதுவாக மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணிக்கங்க. மூவிங் ஆவரேஜ் 15 வச்சுருக்கேன், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் 15க்கும் மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பையில் இருங்க. கீழே இருந்துச்சுன்னா செல்லில் இருங்க.
இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன், நம்மளுடைய ஜோனுக்கிட்ட தான் நீங்கள் செல்லு எடுக்கணும் இல்லை பை எடுக்கணும். ஓகே, இது இன்றைக்கி உள்ளது, டேட்டு 25. நான் இன்றைக்கி உள்ளதை காட்டுறேன். இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன இருக்குது, கீழே செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ட்ரியவே நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா செட்டப் தான். பட் நம்மளுடைய செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே மார்க்கெட் இருக்குது, இருந்தாலும் நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி நம்ம மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்துட்டு இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, 3 டார்கெட்டு பக்காவாக கொடுத்துருச்சு. இப்போ திருப்பி நின்று போகலாம்னா போகாதீங்க. ஒரு ட்ரிப்பு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க, ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுங்கள், மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ இது போல் நமக்கு நிறையா டெக்னிக் நம்ம வச்சுருக்கோம், இதுக்குள்ளே இருக்குது. இந்த மூவிங் ஆவரேஜுங்கிற செட்டப்பில் நிறைய செட்டிங் இருக்குது. ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்டு சிக்னல் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னா சிம்பிளாக டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டுமே போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.